ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وفي آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதர் நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் தோழர்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவனது ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சொல்லப்படக்கூடிய செய்திகளை செவி கொடுத்து கேட்டு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை சொல்லக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் இறைவன் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவினுடைய உரையை நான் துவங்குகின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய படைப்பில் உயர்ந்த உன்னதமான ஒரு படைப்பு மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய படைப்பு. ஏனைய படைப்புகள் ஆற்றலாலும் வலிமையாலும் உடல் பலத்தாலும் திறமையாலும் நம்மை விட பலமிக்கதாக இருந்தாலும் இறைவன் மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய படைப்பை மிக உயர்ந்த உன்னதமான படைப்பு என்று இறைவன் சொல்லி அதை கண்ணியமும் படுத்தி இருக்கிறான் என்று பார்க்கிறோம். மனிதன் சிறந்த படைப்பாக, உயர்ந்த படைப்பாக, கண்ணியத்திற்குரியதாக கருதப்படுவது எந்த அடிப்படையில் என்று சொன்னால், தன்னுடைய அறிவை கொண்டு மனிதன் ஏனைய படைப்புகளை விட உயர்ந்ததாக பார்க்கப்படுகின்றான். அதனால் அவன் மகத்துவப்படுத்தப்படுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை அவன் சரியான அடிப்படையில் பயன்படுத்தினால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு மக்களை வார்த்தெடுத்தால் அவன் மிகச்சிறந்த படைப்பாக கருதப்படுகின்றான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்னவென்று சொன்னால், இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வேத அறிவிப்புகள். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவுகளிலேயே மிகச்சிறந்த அறிவு. இறைவன் அவன் புறத்திலிருந்து எந்த வேத அறிவிப்புகளை கொடுக்கிறானோ அந்த வேத அறிவிப்புகள் தான் அவனுக்கு மிகச்சிறந்த அறிவு. அந்த வேதம் சொல்லக்கூடிய வேத அறிவிப்புகளாக இருக்கக்கூடிய குர்ஆனும் சுன்னாவும் எந்த அறிவை வலியுறுத்தி சொல்கிறதோ அந்த அறிவை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் அவனுக்கென்று சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது. அவனுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு அவனுடைய பொறுப்பை, அவனுடைய கடமையை அவன் செவ்வனவே இந்த உலகத்திலே செய்ய வேண்டும். நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இருந்தாலும் ஒரு முஸ்லிமுக்கு இன்னென்ன பொறுப்புகள் இருக்கிறது,
கடமைகள் இருக்கிறது என்று மார்க்கம் ஒரு வரம்பை சொல்லி காட்டுகிறது. அந்த வரம்போடு அவருடைய பொறுப்புகளை உணர்ந்து கடமைகளை செய்ய வேண்டும். உரிமை கடமை விஷயத்திலே மிகச் சரியாக ஒருவன் நடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களிலே ஒவ்வொரு நபரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் பொறுப்பாளியாக இருக்கிறான். ஒவ்வொரு பொறுப்பும் நிச்சயமாக மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஒரு குடும்பத்தை சுமக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவி என்று சொல்லப்படக்கூடிய இருவருக்கும் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அதிகமான பொறுப்புகள் இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் ஈண்டெடுத்த குழந்தை செல்வங்கள் விஷயத்திலே அதிகமான பொறுப்புகள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கிறது. தான் எதை குழந்தை செல்வங்களாக பெற்றெடுத்தோமோ அந்த செல்வங்களில் நிச்சயமாக பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்புக்கு நிச்சயமாக நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமொழியிலே தொடர்ச்சியாக சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 16 செல்வங்களில் ஒரு செல்வம், நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வார்கள். அந்த 16 செல்வங்களிலே ஒரு செல்வம் குழந்தைகளை ஈண்டெடுப்பது. குழந்தைகளை ஈண்டெடுப்பது, குழந்தைகளை ஈண்டெடுத்து அந்த குழந்தைகளை மார்க்கம் எப்படி வளர்த்து வார்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த வரம்போடு நம்முடைய குழந்தைகளை வார்த்தெடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வளர்ப்பு, நாம் வார்த்தெடுப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை உணர்த்தக்கூடிய எத்தனையோ நபிமொழிகளையும் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்வதாக என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல், அற்புதமான ஒரு தகவல், அவர்களுக்கு அருளப்பட்ட வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது. இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, பெண் குழந்தை பிறந்தது என்று நற்செய்தி கூறப்பட்டால் என்று ஒரு இடத்துல இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அதே திருமறை குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய இன்னொரு தகவல் என்னவென்று சொன்னால், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதார செல்வங்களும் உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களுக்கு சோதனை. திருமறை குர்ஆனில் ஒரு இடத்துல இறைவன் நற்செய்தி என்கிறான், குழந்தை செல்வம் நற்செய்தி என்கிறான். அதே வான்மறை குர்ஆனிலே இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லுகிறான், உங்களுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக, உழைப்பின் மூலமாக நீங்கள் சேமிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், அதே நேரத்திலே நீங்கள் ஈண்டெடுக்கக்கூடிய குழந்தை செல்வமும் உங்களுக்கு சோதனை என்கிறார். ஒன்றுக்கொன்று முரணாக தெரிவதை போன்று இருக்கிறது, ஆனால் அது முரண்படவில்லை. எங்கே அது ஒற்றுமை அடைகிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு நபிமொழியின் மூலமாக இரண்டுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது அது இயற்கை மரபில், இயற்கை மார்க்கம் இஸ்லாத்தில் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வில் அது பிறக்கிறது. இந்த உலகத்திலே அவருடைய பெற்றோர்கள் தான் அதை யூதனாக, ஒரு கிறிஸ்தவனாக நெருப்பை மூட்டி அதை கடவுளாக வணங்கக்கூடியவர்களாக உருவாக்குகிறார்கள். இந்த நபிமொழியின் அடிப்படையில் பார்க்கிற போது நம்முடைய வளர்ப்பில் தான் அந்த குழந்தை எனக்கு நற்செய்தியா அல்லது அந்த குழந்தை எனக்கு மறுமையில் சோதனையா என்பது நம்முடைய வளர்ப்பை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? அந்த குழந்தை எனக்கு நற்செய்தியாக இருக்குமா அல்லது அந்த குழந்தை எனக்கு சோதனையாக இருக்குமா என்பது பெற்றோர்களாகிய நம்முடைய வளர்ப்பில் இருக்கிறது. நாம் எப்படி அதை வளர்க்கிறோமோ அந்த அடிப்படையில் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பை அடிப்படையாக கொண்டு மறுமையில் எனக்கு அது சோதனையா அல்லது அருளா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப எங்க இருக்குது பொறுப்பு? பெற்றோருடைய கரத்துல இருக்கு. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை வளர்த்து எடுப்பதில் ஆக பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த குர்ஆனுடைய வசனங்களும் இறை தூதருடைய பொன்மொழிகளும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய பொறுப்புகள் என்ன? நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எதை கற்பிக்க வேண்டும்? எதை கற்பித்தால் அவர்கள் எங்களுக்கு மறுமை நாளிலே
அருளாகவும் அருக்குடையாகவும் இருப்பார்கள். எதை கற்பிக்க தவறினால் எங்களுக்கு எதிராக மறுமையிலே சோதனையாக வருவார்கள் என்பதையும் மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளியாக இருந்து நாம் அவர்களுக்கு முதலாவதாக கற்றுக் கொடுக்க வேண்டிய முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், நரகத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான வழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அதான், நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து அவர்களை காக்கக்கூடிய அம்சங்கள் எதுவாக இருக்குமோ அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? ஈமான் உடையவர்களை அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வா அஹ்லீக்குமுன் நாரா, உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எதிலிருந்து? நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை யாருக்கு? இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சேஃப்டி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு முக்கியம். உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறார்களோ, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குழந்தை செல்வங்கள், உங்களை அண்டி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருடைய விஷயத்தில் சேஃப்டி முக்கியம். எதிலிருந்து? நரகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதாள குழியிலிருந்து பாதுகாப்பு பெறுவது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகம் இருக்கிறதே, நரகத்தினுடைய எரிபொருள் கற்களும், பெரிய பெரிய கற்களும் மனிதர்களும் தான் அதனுடைய எரிபொருள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அலைஹா மலாயிகத்துன் கிலாலும் ஷிதாத், குணத்தாலும் நடத்தையாலும் கடின சித்தம் கொண்ட வானவர்கள் அந்த நரகத்திற்கு காவலாளிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வ யஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு ஏவப்பட்டதை அப்படியே செய்வார்கள். இந்த வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடியது, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சேஃப்டி முக்கியம், எனவே அதற்கான ஆயத்த பணிகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப நரகத்தினுடைய நெருப்பில் இருந்து ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய, தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனம் இறங்குகிறது துவக்க காலத்திலே, வஅந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற அந்த வசனம் இறங்கியவுடன் அந்த தூதருடைய பொறுப்பு எப்படி இருந்தது தெரியுமா? வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த தூதருடைய பொறுப்பை அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள், அந்த உணர்வின் வெளிப்பாடாக எப்படி தன்னுடைய மகளிடத்திலே பேசினார்கள் என்பதை பாருங்கள். தன்னுடைய ஈரக்குலையினுடைய ஒரு துண்டாக மதிக்கக்கூடிய தன்னுடைய ஃபாத்திமா, ஆறுயிர் குழந்தை, அதை அழைத்து சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், யா ஃபாத்திமா, அவங்க சொல்றாங்க, யா ஃபாத்திமா பின்து முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே. இந்த வசனம் இறங்கியவுடன் தன் மகளை அழைத்து சொல்கிறார்கள், யா ஃபாத்திமா பின்து முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, சலினி மா ஷிஅத மின் மாலி, என்னுடைய செல்வத்திலிருந்து நீ விரும்பியதை இந்த உலகத்தில் கேட்டு பெற்றுக்கொள். தந்தை மகள் என்கிற உறவின் அடிப்படையில் நான் சம்பாதிக்கிற பொருளாதாரம் உங்களுக்குத்தான், நான் எதை சம்பாதித்து சேமிப்பாக வைத்திருக்கிறேனோ அந்த பொருளாதாரத்திலிருந்து விரும்பியதை நீ கேட்டுக்கொள், தர்றேன். சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, லா உக்னி அன்க மினல்லாஹி ஷையா, நாளை மறுமையிலே வந்து முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா என்கிற அடிப்படையிலே உன்னை அல்லாஹ்விடம் இருந்து, அவனுடைய தண்டனையிலிருந்து, அவனுடைய நீதிமன்றத்திலிருந்து உன்னை நிச்சயமாக என்னால் உன்னை காப்பாற்றவே முடியாது, உன்னை நீ காப்பாற்றிக் கொள் என்று தன் அன்பு மகளுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த தந்தையாக இருந்து, ஒரு குடும்ப தலைவனாக இருந்து அந்த பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருப்பதனுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளாக வெளியே வருகிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, இப்படி நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தலையாய விஷயம் என்ன தெரியுமா?
ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவரும் தலையாயம் செய்ய வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், அவர்களுக்கு முறையான கல்வியை கொண்டு போய் கொடுப்பது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது தலையாய அம்சம். கல்வியை உரிய முறையில் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இந்த கல்வி எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு போய் சென்றடையுமோ அந்த அளவுக்கு அவர்கள் நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து மறுமையிலே சேஃப்டியாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் பாவத்தை விட்டு தூரமாக இருப்பார்கள். அது எந்த கல்வி என்று பார்க்கிற போது, அந்த கல்வி படைத்தவனை குறித்த அறிவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். படைத்தவனை குறித்த அறிவு, அந்த அறிவை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவன் எந்த அளவுக்கு சக்தி உடையவன் என்பதை குறித்த போதுமான அறிவை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எப்படி அந்த குழந்தைகளுக்கு தேவையான அம்சங்களை எல்லாம் செய்து கொடுத்து, வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்கிறோமோ, நம் மீது கடமை, நம் மீது பொறுப்பு. ஆடை கொடுக்க வேண்டும், உறைவிடம் கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், இன்னபிற தேவைகளை நிறைவு செய்ய வேண்டிய என்னுடைய பொறுப்பு. அதை எவ்வாறு நிறைவேற்றுகிறோமோ அதை விட கூடுதலாக நிறைவேற்ற வேண்டியது என்னன்னு சொன்னா, படைத்தவனை குறித்த அறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவுடைய மகனார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாகனத்திலே தூக்கி வைக்கிறார்கள். வாகனத்திலே தூக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சாச்சாவுடைய மகனுக்கு அவங்க செய்த அறிவுரைகளை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சாச்சாவுடைய மகனுக்கு சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ கேட்பதாக இருந்தால் ஃபைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்பதாக இருந்தால் நீ அல்லாஹ்விடம் மட்டுமே கேள். நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மட்டுமே கேள். உனக்கு உதவி தேவைப்படும் என்று சொன்னால் நீ அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு என்று தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் படைத்தவன் யார், அவனோடு உனக்கு இருக்கிற உறவு என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான செய்தி! சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு எப்படி புரியுமோ அப்படி எந்த இடத்தில் வைத்து சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தை அந்த கல்வியை ரிசீவ் எடுத்துக்கொள்ளுமோ அந்த இடத்தில் வைத்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தன் தகப்பனோடு வாகனத்திலே செல்வதற்கு, தன் உறவுகளோடு வாகனத்திலே செல்வதற்கு பிரியப்படும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி படைத்தவனை குறித்த அறிவை பக்குவமாக அந்த குழந்தைக்கு ஏற்றவாறு சொல்லிக் கொடுக்கிறார்கள். யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் காலச்சூழலுக்கு ஏற்றவாறு செய்து கொடுக்கிறோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அவசியப்படக்கூடிய ஒன்று குர்ஆனை குறித்த போதுமான அறிவை கொடுக்க வேண்டும். குர்ஆனில் படைத்தவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இறை தூதருடைய ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலே படைத்தவனுடைய ஆற்றல் வல்லமை எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கல்வியை முறையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த சேர்ப்பதற்கு தவறியதனுடைய விளைவுதான் இந்த சமுதாயத்திலே பெற்றோரை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். படைத்தவனை சரியாக அறிமுகப்படுத்தி இருந்தால் மற்றவைகள் எல்லாம் தானாக சீராகும். நீங்க உட்கார்ந்து அட்வைஸ்லாம் பண்ண வேண்டாம், மணிக்கோர் கணக்குல பாடம்லாம் நடத்த வேண்டாம். படைத்தவனை குறித்த போதுமான அறிவு இருந்தால் மற்றவைகள் அனைத்தும் மிகச் சீராக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்தவனை குறித்த அறிவைத்தான் 13 வருடம் மக்கமா நகரிலே போதித்தார்கள். அனைத்து காரியங்களும் அவர்களுக்கு சீராக இருந்தது. அவங்க தான் சீராக கல்வி போதிக்கப்பட்டு அந்த கல்வி எடுத்துக்கொண்டவர்கள் தான் சஹாபாக்களாக பின்னால் அறியப்படுகிறார்கள். இறைவனுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக அறியப்படுகிறார்கள். காரணம் என்ன? கொடுக்கப்பட்ட அறிவு, கொடுத்தவர் யார், கொடுக்கப்பட்ட அறிவை எடுத்தவர்கள் யார்? இதை சிந்திக்கிற போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், கொடுக்கப்பட்ட அறிவு வஹீனுடைய அறிவு, குறிப்பாக படைத்தவனை குறித்த அறிவு. கொடுத்த சந்தர்ப்பத்திலே அதை எடுத்தவர்கள்
அன்றைக்கு முரடர்களாக கருதப்பட்ட அந்த மக்கள் பிற்காலத்திலே இறைவனுடைய பொருத்தம் பெற்றவர்களாக மாறினார்கள். அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் அந்த ஈமானினுடைய பிரதிபலிப்பு, படைத்தவனை குறித்த அறிவு அப்படியே தென்பட்டது என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக அன்பு செலுத்துகிறோம் என்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கிறோம். குறிப்பாக மொபைலை வாங்கி கொடுக்கிறோம். மொபைல் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்திலே மொபைல் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான செலவுகளுக்கு தேவையான பாக்கெட் மணியை கொடுக்கிறோம். விரும்பிய வாகனத்தை வாங்கி கொடுக்கிறோம். விரும்பியபடி வாகனத்தை வாங்கி கொடுக்கிறோம். இப்படி எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நாம் அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய நாம் ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்கு தவறிவிட்டோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, மொபைலை பயன்படுத்தக்கூடிய, வாகனத்தை ஓட்டக்கூடிய அவர்கள் தற்கால சூழலில் அவர்களுக்கு தேவையான எவைகளை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோமோ வாங்கி கொடுப்பது கடமை என்று உணர்ந்த நாம், அதை பயன்படுத்துவதற்கு சொல்லிக் கொடுத்த நாம், அதற்கு முன்பாக எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க தவறிவிட்டோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? செல்போனை கொடுத்து வாங்கி கொடுத்து அதை கற்றுக் கொடுத்த நாம் கொடுக்க தவறியதை மிஸ் பண்ணியதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்திலே ஒழுக்க சீரழிவுகள் வந்திருக்கிறது. ஒழுக்க சீரழிவுகள் வந்திருக்கிறது. பார்க்கிறோம். ஃபேஸ்புக் என்றும் இன்ஸ்டாகிராம் என்றும் அதுல வாட்ஸ்அப் என்றும் அந்த அத்தனை மீடியாக்களுடைய அத்தனையையும் நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். கற்றுக்கொண்ட அவன் முறையாக பயன்படுத்துகிறானா முறையற்று செல்கிறானா என்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அதிகமான பேர் செல்போனை பயன்படுத்துகிறார்கள். ஒரு காலம் செல்போன் என்பது உச்ச நிலையாக இருந்தது. உயர்ந்த வசதி படைத்தவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கொரோனாவுக்கு பிறகு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு வந்ததற்கு பிறகு வீட்டுல மெம்பரை விட அதிகமா என்ன இருக்குது அப்படின்னா செல்போன் இருக்கு. செல்போனை கொடுத்திருக்கக்கூடிய நாம் அந்த செல்போனை கொடுப்பதற்கு முன்பாக கொடுக்க வேண்டியதை கொடுக்க தவறிவிட்டோம். அதன் விளைவாக இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில ஒழுக்கத்தினுடைய விளிம்பில் நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அட்லீஸ்ட் அஜமி மகரம் என்கிற உறவை பேணாமல் இன்றைக்கு பேச்சுவார்த்தையும் கூட குறைஞ்சது பேச்சுவார்த்தையில இருக்கிறார். கூடுதலது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது ஒவ்வொரு நபரும் அவருடைய வளர்ப்பு முறையில் அவருடைய அணுகுமுறையில் இன்றைக்கு வித்தியாசப்படுகிறது. பாவங்களிலே குறைஞ்சது அஜமி மகரம் பேணாமல் பேசக்கூடிய அளவுக்காவது நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. படிக்கக்கூடிய சக தோழியோடு, படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய வகுப்புகளில் படிக்கக்கூடிய அல்லது தாங்கள் எங்கெல்லாம் மக்களை சந்திக்கிறார்களோ அவர்களோடு அஜமி மகரம் உறவுகளிலே அந்த கவனம் செலுத்தாமல் பேச்சளவிலாவது தன்னுடைய பாவத்தை பதிவு செய்கிறார்கள் செல்போனின் மூலமாக. இது உண்மை. ஆனால் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன? லுக்மான் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞருடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறானே, அதிலே முக்கியமான ஒரு செய்தி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகளை தேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்களே, அதுல அற்புதமான குழந்தை வளர்ப்பினுடைய செய்திகள் இருக்கிறது. வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா சூரத்து லுக்மான் எடுத்து அப்படியே ஒரு முறை படிச்சு பாருங்க. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல எதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அற்புதமான பாடம் அதுல இருக்குது. இப்ப நேரம் போதாது, அதுல ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். வசதி வாய்ப்புகளை தேவைகளை வாங்கி கொடுக்கின்ற நிறைவு செய்யக்கூடிய பெற்றோர்கள் எதை அழுத்தமாக அதை கொடுப்பதற்கு முன்பாக பதிவு செய்ய வேண்டும் என்றால் சூரா லுக்மானினுடைய 16வது வசனத்தை பதிவு செய்ய வேண்டும். என்ன சொல்லப்படுகிறது? யா புனைய, என் அருமை மகனே. தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார்கள், இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல். நீ செய்யக்கூடிய நன்மையோ தீமையோ கடுகினுடைய வித்தளவுக்கு இருந்தாலும், கவனிங்க, நீ செய்யக்கூடிய பாவம் நீ செய்யக்கூடிய நன்மை கடுகினுடைய வித்தளவுக்கு இருந்தாலும், ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத், அது பாறைக்குள் இருந்தாலும் வானத்தில் இருந்தாலும் அல்லது அவ் ஃபில் அர்ள் பூமிக்குள் இருந்தாலும், யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் மறுமையில் அதை கொண்டு வருவான். அன்பார்ந்த சகோதரரை யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் தன்னுடைய உள்ளத்திலே அசை போட்டு பாருங்கள். எதை கற்பிக்கிறார்கள்? நீ மறுமையினுடைய அந்த நம்பிக்கையை அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்கிறார்கள்.
நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையிலும் கவனம். அல்லாஹ் உன்னை கண்காணிக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எந்த அளவுக்கு? மிக முக்கியமாக திருமறை குர்ஆனினுடைய ஒரு சில வசனங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நிர்வாகம், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு அளப்பெரியது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறான், யஅலமு ஹாயினத்துல் அயுன் வமா துஃபி சுதூர். கண்கள் செய்யும் களவு பார்வையும், கண்கள் செய்யக்கூடிய மோசடியையும், உள்ளம் மறைப்பதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மாதிரியான கல்வியை தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சாதனங்களுக்கு முன்பாக கொடுத்தால் அந்த குழந்தை தவறு செய்யுமா? அந்த குழந்தை எப்படி வார்த்தெடுக்கப்படும்? உண்மையிலேயே அல்லாஹுவை அஞ்சக்கூடிய, மறுமையை பயப்படக்கூடிய, இந்த சமுதாயத்திலே முன்னோடியாக, தலை சிறந்தவனாக, ஆன்மீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் பண்பட்டு வரும் என்பதை குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம் ஈமான். அந்த ஈமானினுடைய கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த கல்வியை எங்கிருந்து எடுப்பது? குர்ஆனிலும் சுன்னாவிலும். அந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள் மதரசாக்களாக இருக்கிறது, பள்ளிவாசல்களாக இருக்கிறது, கல்லூரிகளாக இருக்கிறது. குர்ஆனையும் சுன்னாவையும் போதிக்கிற இடம். எனவே அது போன்ற கல்விக்கு நீங்கள் அதிமுக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய அகாடமிக் ரீதியாக கல்வியிலே காட்டக்கூடிய முக்கியத்துவம் குர்ஆனையும் சுன்னாவையும் படிப்பதிலே காட்டுவதில்லை. இங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் என்ன செய்யணும் சொன்னா, இங்க 5 நிமிஷம் லேட் ஆயிட்டா உடனே நாங்க சொல்லுறோம், அங்க எங்களுக்கு ஸ்டடி பாதிக்கப்படும், அங்க எங்களுக்கு ஸ்டடி பாதிக்கப்படும், எங்களால ஒரு லட்சியத்தை அடைய முடியாது, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆகையால எவ்வளவு சீக்கிரம் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்று எங்கள் பிள்ளையை அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிடுங்க. இன்னும் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இல்லை எக்ஸாம் இருப்பதின் காரணத்தினால், தேர்வு இருப்பதின் காரணத்தினால் எங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப முடியாது அப்படின்னு என்ன செய்யறாங்க? அனுப்பாமல் இருக்கிறார்கள். அதற்கு செலவழிக்கக்கூடிய செலவினத்திலே குறைந்த அளவுக்கு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தினுடைய அறிவை, மார்க்கத்தினுடைய வேத வசனங்களை படிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை படிப்பதற்கு நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவழிப்பது இன்றைக்கு அரிதாக குறைந்து வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதிலே நாம் கொஞ்சம் முக்கியத்துவம் காட்ட வேண்டும். இது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல, உங்களில் ஒவ்வொரு நபரும் பொறுப்பாளிகள். பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் என்ன செய்வீர்கள்? விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறீர்கள். எனவே தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறோம். முதலாவது பொறுப்பு நமது கடமை, நம் குடும்பத்தையும் நம்மையும் பாதுகாப்பது தான் முதல் கடமை. ஊருக்கு உலகத்துக்கு எல்லாம் ரெண்டாவது. ஊருக்கு மார்க்க சொல்லி உலகத்துக்கு மார்க்கம் சொல்லி எல்லாம் ரெண்டாவது. முதல்ல தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எங்க வருவோம்? ஊருக்கு வருவோம். ஏன்னா மார்க்க தானே சொல்லி காட்டுது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹா. ஈமான் கொண்டு யார் நற்கர்மம் புரிந்து ஒத்தவாசு பில் ஹக், அதுக்கு பிறகுதான் தாவாவுக்கே வரணும். முதல்ல ஈமான் கொள்ளணும். ஈமான் கொள்வதற்கு அறிவு அவசியம். அறிவு இருந்தா தான் ஈமான் கொள்ள முடியும். அடுத்து கொண்ட ஈமானின் அடிப்படையில், பெற்றுக்கொண்ட அறிவின் அடிப்படையில் செயலுக்கு வரணும். செயலுக்கு வந்த பிறகுதான் ஒத்தவாசு பில் ஹக், ஒருவருக்கொருவர் அதை பரிமாறி அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும். அதற்கு பிறகு அழைப்பு பணியிலே சோதனை வரும். சோதனை வரும்போது ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை கொண்டு அறிவுரை வழங்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது பொறுப்பு, நமது கடமை, நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்போம். அந்த பாதுகாப்புக்கு அவசியம் இறையியல் கல்வி என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். வல்லவன் ரஹ்மான் எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்ற, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவின் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேத வசனங்களை படிப்பதனுடைய சிறப்புகளை ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இறை இல்லங்களுக்கு இந்த வேத அறிவிப்புகளை நாம் படிக்கிற போது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் படிக்கிற போது அளப்பெரிய சிறப்பு இருக்கிறது, அளப்பெரிய நன்மை இருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் இறை இல்லத்திற்கு சென்று 2 வசனங்களை அல் குர்ஆனிலிருந்து படிக்கிறாரோ அவர் 2 ஒட்டகம் அவரிடத்தில் இருப்பதை விட சிறந்தது. 3 வசனங்கள் படிப்பது 3 ஒட்டகம் இருப்பதை விட சிறந்தது. 4 வசனங்கள் படிப்பது 4 ஒட்டகம் இருப்பதை விட சிறந்தது. இப்படி எத்தனை குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது என்று பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒட்டகம் கொடுக்கணும், குர்பானி கொடுக்கணும், அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. ஆடு மாடெல்லாம் கடந்து ஒட்டகம்தான் அன்னைக்கு அரபுலகத்துல குவாலிட்டியான மிகச்சிறந்த பெருமதியான ஒரு சொத்து. என்னது? ஃபர்ஸ்ட் ஒட்டகம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நன்மையை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒட்டகத்தை ஏன் சொன்னாங்கன்னா, அரபுலகம் எதை மதிக்கிறதோ முதலாவது அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கு பிறகு அடுத்த ஸ்தானம் மாடு, அடுத்த ஸ்தானம் ஆடு, அடுத்த ஸ்தானம் கோழி, அடுத்த ஸ்தானம் முட்டைன்னு சொன்னாங்க. அப்போ பெருமதியான செல்வமாக இருக்கக்கூடிய ஒட்டகம், இன்னைக்கு ஆடு மாடை வளர்க்கவே நமக்கு இடம் இல்லை. அரபுலகம் அன்றைக்கு ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, கட்டி மேய்ச்சாங்க. அளப்பெரிய சொத்து அது. அந்த சொத்தை மிக இலகுவாக பெறுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு பெருமதியான நன்மையை பெறுவதற்கு ரசூலுல்லாஹ் காட்டக்கூடிய வழி என்ன? அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வாங்க, குர்ஆனுடைய வேத வரிகளை என்ன செய்யுங்க, படிங்க. அந்த சிறப்பு நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கிடைப்பதற்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குர்ஆனினுடைய அந்த ஒவ்வொரு அச்சரத்தையும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் யார் படிக்கிறாரோ அவருக்கு 10 நன்மைகள் இருக்கிறது. யார் திக்கி திக்கி படிக்கிறாரோ அவருக்கு 2 மடங்கு 20 நன்மை இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி நிறைய நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த குர்ஆனுடைய அந்த வேத வசனங்களோடும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளோடும் எப்போதும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, கற்றுக் கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவின் 2ஆம் உரையும் நான் நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லி ஜமீல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.